ஒரு ஹியூமரஸான வேர்டு ஒரு ஸ்டேஜ்ல சொன்ன ஒரு ஜோக். ஆனா அது ஒரு தமிழ் சினிமாவே அதர வச்ச பெரிய கான்ட்ரவர்சி வந்து மாறிடுச்சு. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஃபேன்ஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்கிற சிச்சுவேஷன். அந்த நேரத்துல ஸ்டேஜ்ல மைக்கு பிடிச்சிருந்த டைரக்டர் பார்த்திபன் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆன ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோட பிக்சர். அப்ப அவர் சொன்ன ஒரு வரி தான், இந்த குந்தவையை கொஞ்ச நாள் வீட்லயே குந்த வைக்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஒரு வரி, அந்த ஒரு நொடியில சொன்ன ஜோக் ஃபியூ மினிட்ஸ்ல சோஷியல் மீடியால வந்து வைரல் வீடியோவா வந்து மாறிடுச்சு. ஆனா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் சைலண்டா இருந்த ஆக்ட்ரஸ் த்ரிஷா சடன்லி ஹார்ஷா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து மைக் இருக்கிறதுக்காக வேண்டிய அவர் பேசுறது எல்லாமே ஜோக் ஆகிடாது, சிலர் பேசுற வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட கேரக்டர் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியால தீ பிடிச்ச மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபன் உடனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு. ஆனா அதோட விஷயம் மட்டும் முடிஞ்சு போகல. சடனா அவர் பப்ளிஷ் பண்ண இன்னொரு புது வீடியோ. அதுல அவர் என்ன சொன்னார்னா, இந்த நேரத்துல த்ரிஷாவை நான் பாராட்டியே ஆகணும், ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லாம முழு வீடியோ விரைவில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதோட கதை வந்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதான் வந்து இல்ல. இந்த கான்ட்ரோவர்சி நெக்ஸ்ட் மினிட்லயே இன்னொரு பெரிய டிபேட்டுக்கு வந்து ஸ்பார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல ஆக்டர் விஜயும் த்ரிஷாவும் ஒரே வெட்டிங் ஃபங்க்ஷன்ல ஒன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போட்டோ சோஷியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே கலர் ட்ரெஸ், ஒரே வரிசையில நிக்கிற மாதிரி பிக்சர். இதை பார்த்த உடனே சோஷியல் மீடியால இருக்கிற எல்லாருமே வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சாதாரண ஃப்ரெண்டா இல்ல பின்னால இன்னும் பெரிய கதை ஒன்று இருக்கா அப்படின்னு. இந்த ஒரு சம்பவம் தமிழ் சினிமால மட்டும் இல்ல, பொலிட்டிக்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், சோஷியல் மீடியா அப்படின்னு எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் வெடிச்ச பெரிய கான்ட்ரோவர்சியா வந்து மாறிடுச்சு. ஆனா உண்மையில இந்த கதைக்கு பின்னால என்ன நடக்குது, பார்த்திபன் என்ன வந்து வீடியோல இருந்து சொல்லியிருக்காரு, இந்த கான்ட்ரோவர்சி இன்னும் எவ்வளவு டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே வரப்போகுதோ, விஜய் அண்ட் த்ரிஷா பத்தி பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, அதை பத்தி முழு விஷயத்தையுமே இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் பாஸ்ட் ஃபியூ டேஸாக பெரிய டிபேட்டாக மாறின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்ட்ரஸ் த்ரிஷாவும் டேரக்டர் பார்த்திபன், ஆக்டர் விஜய் இவங்க சரௌண்டிங்கில் வர கான்ட்ரவர்சி தான் வந்து இருந்துச்சு. த்ரிஷா அண்ட் பார்த்திபனுக்கு இடையில நடந்த கான்ட்ரவர்சி பாஸ்ட் ஃபியூ டேஸாக சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சினிமா ஈவெண்ட்ல பார்த்திபன் பேசின ஒரு கமெண்ட்ல இருந்து தான் இந்த விவகாரம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் செரமனியில் ரேபிட் ஃபயர் ரவுண்டில் த்ரிஷாவோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்காங்க. அதை பார்த்த பார்த்திபன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குந்தவையை வந்து கொஞ்ச காலம் வீட்லேயே வந்து குந்த வைக்க சொல்லுங்க அப்படின்னு நகைச்சுவையாக வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஈவெண்டோட ஒஃபிஷியல் வீடியோ இன்னுமே வந்து ரிலீஸ் ஆகல. ஆனால் அங்கிருந்த ஒருத்தர் வந்து செல்போன்ல எடுத்த வீடியோ தான் சோஷியல் மீடியால வேகமா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வைரல் ஆச்சு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே த்ரிஷா வந்து ஸ்ட்ராங்லி வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட கையில வந்து மைக் இருக்குதுன்றதுக்காக வேண்டிய அவர் பேசுறது வந்து ஜோக் ஆர் இன்டெலெக்சுவல் டாக்கா வந்து ஆகிடாது. கொஞ்சம் பேர் பேசுற வார்த்தை எல்லாமே அவங்களோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணும் அப்படின்னு இன்டைரக்டா வந்து பார்த்திபனுக்கு வந்து பதிலடி வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த போஸ்ட் வந்து ஸ்பார்க் ஆகி ஹியூஜ் டிபேட் வந்து கிளப்பிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கான்ட்ரவர்சி எக்ஸ்கிளைட் ஆகுது அப்படின்னு ரிலீஸ் பண்ண பார்த்திபன் உடனே ஒரு ஆடியோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே அப்பாலஜைஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அங்கிருந்த ஃபேன்ஸ் தான் குந்தவைன்னு கத்திட்டு இருந்த சூழ்நிலையில தான் நகைச்சுவையா அந்த வார்த்தையை வந்து சொன்னேன். அது யாரையும் வந்து காயப்படுத்துற நோக்கத்தில் வந்து சொல்லல. ஆனால் சிலருக்கு வந்து அது அப்செட்டா இருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பெண்களோட ஃப்ரீடம்க்கு நான் எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இப்படி பார்த்திபன் ரிலீஸ் பண்ண புது வீடியோ இந்த விவகாரம் இங்கேயே வந்து முடிஞ்சிடும்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில தான் பார்த்திபன் எங்கேயும் ஒரு புது வீடியோ வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் த்ரிஷாவை நான் பாராட்டியே ஆகணும், ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் மூவி ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து பேசுவார். அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, நீங்க பிளாங்க் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்றதுக்கு ஃபுல் வீடியோ வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதனால த்ரிஷாவை பத்தி பார்த்திபன் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற ஆர்வம் ஃபேன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ இந்த நியூ வீடியோ ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கான்ட்ரவர்சி எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருந்தாங்க. இந்த விவகாரத்துல நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்டர் விஜய் அண்ட் த்ரிஷாவோட பர்சனல் லைஃப்ல விமலும் சரி, அதே மாதிரி பார்த்திபன் இவங்க ரெண்டு பேரோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றது தெரியல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரெண்டு லீடிங் ஆக்டர்ஸும் சேம் டேல எக்ஸ்பிரஸ் பண்ண ஒப்பீனியன் வந்து பப்ளிக் ஸ்பியர்ல வந்து கிரேட் டிபேட்டா வந்து ஏற்படுத்திடுச்சு. த்ரிஷா அண்ட் விஜய் பத்தி ஆக்டர் விமலும் ஆக்டர் பார்த்திபனும் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, விமலோட மெச்சூரிட்டியில விஜயோட டைவர்ஸ் பத்தி கான்ட்ரவர்சிஸ் வரும்போது சக கலைஞனா விமல் ஹேண்டில் பண்ண விதத்தை வந்து தாவேக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சரி, விஜயோட ஃபேன்ஸ் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் இதுல வந்து கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா, தனி மனித உரிமை. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அதுல வந்து நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஒருத்தரோட பிரைவேட் லைஃப்ல கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படின்னு விமல் வந்து சொல்லியிருப்பாரு. விஜயோட பொலிட்டிக்கல் ஜெர்னி அண்ட் உமனுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து வெல்கம் பண்றேன். ஒரு ஹெல்த்தி கிரிட்டிக் அண்ட் வெல் விஷரா தான் இவர் வந்து மார்க் பண்ணியிருக்காரு. எல்லாம் மீறாம ரூமர்ஸ்க்கு வந்து தீனி போடாம கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸ்க்கு மட்டும் கருத்து சொன்னது வந்து பார்க்கும்போது ஒரு மெச்சூர் அப்ரோச் தான் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனா பார்த்திபனோட அணுகுமுறை இன்னொரு பக்கம் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் த்ரிஷாவை பற்றி குந்தவை கேரக்டர் பற்றியும் பப்ளிஷ் ஆன கமெண்ட்ஸ் டிபேட் வந்து ஜென்ரேட் பண்ணி விட்டுடுச்சு. பார்த்திபன் எப்பவுமே சிலேடையாக வந்து பேசுறதுல வல்லவரும் அப்படின்னு நமக்கு தெரியும். சில நேரத்தில் அந்த கம்பேரிசனை வந்து பப்ளிக் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையா இருக்கு. அப்படிதான் அவர் பேசின பேச்சு வந்து தப்பாக புரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே அதுக்கும் வந்து த்ரிஷாவும் ஸ்ட்ராங்லி வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் வந்து ஆக்டர் பார்த்திபனோட ஸ்பீச் ஸ்டார்டிங்ல ஒரு ஜோக் மாதிரி ஸ்டார்ட் ஆனாலுமே அதில் இன்வால்வ் ஆன பர்சனையோ இல்லை அந்த கேரக்டரோட டிக்னிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணுறத ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து நோட்டீஸ்
கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இல்லை, ஒருத்தரோட ஒர்க் அண்ட் பாலிசிஸ் ரிலேட்டடாக ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணுமே தவிர அவங்களோட பர்சனல் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. பப்ளிக்கில் ஒரு செலிபிரிட்டி பேசுகிற ஒவ்வொரு வேர்டுமே சொசைட்டியில் ஒரு இம்பாக்ட் ஆகும். ஆல்ரெடி ஆக்டர் விஜயும் சரி த்ரிஷாவும் பற்றி நிறைய ரூமர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்குது. இதுக்கடையில் இப்போ பார்த்திபனோட கமெண்ட்ஸ்னால டிபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகாமல் அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ வைஃபையும் மகளையும் விரட்டிட்டு உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு டேரக்டர் அமீர் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அமீர் வந்து சொல்லியிருக்காரு. உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணது ஒரு கேவலமான ஈவென்ட் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் 2021 இருந்த ஆக்ட்ரஸ் ஒருத்தர் கூட வந்து கள்ள தொடர்பில் இருக்கிற அப்படின்னு ஒரு குத்தம் ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த ஆக்ட்ரஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து முறிச்சுக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டுமே எகெயின் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சங்கீதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் கூட வந்து கண்டினியூஸாக விஜய் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணனால நானும் என்னோட பையனும் மகளும் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சங்கீதா வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கள்ள தொடர்பு பற்றி விஜய்கிட்ட வந்து சங்கீதா வந்து கேட்டனால ஃபினான்ஷியலி வந்து ஹராஷ் பண்ணி வீட்டை விட்டு எங்கேயுமே வந்து வெளியில் போக முடியாதபடி சிக்கலாக வந்து இருந்துச்சு அப்படின்னு குத்தம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் தான் கல்பதி ஃபேமிலி வெட்டிங் செரமனியில் தான் விஜயும் த்ரிஷாவும் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒரே காரில் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு கப்புள்ஸ் மாதிரி ஒன்னா போய் விஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணனதுனால தான் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி எல்லாருமே சிவியர்லி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் டேரக்டர் அமீரும் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையுமே வச்சிருந்தாரு. அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வைஃபையும் மகளையும் வீட்டில் இருந்து விரட்டி விட்டுட்டு உமன்ஸ் டேன்னு ஒரு டிஸ்கஸ்டிங் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. த்ரிஷா கூட அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து விஜய் வந்து போயிருக்க கூடாது அப்படின்ட்டு ரஞ்சனா நாச்சியார் வந்து கண்டாமினேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதாவை டைவர்ஸ் பண்ணாம த்ரிஷா கூட வந்து போயிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து இன் டீடைலா இன்டெப்தா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டைவர்ஸ் இஷ்யூல விஜய்க்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களா வந்து இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து கல்ச்சரல் டிஸ்ட்ராக்ஷனா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே. டைவர்ஸ் வந்து எல்லா ஃபேமிலியுமே தான் வந்து நடக்கும். டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மேரேஜ் அண்ட் பார்ட்னர் வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. இது தப்புன்னு சொல்ல முடியாது. டைவர்ஸ்னாலே தப்பு தான் அப்படின்ட்டு யாருமே வந்து சொல்ற அளவுக்கு எல்லாமே இல்ல. கப்பிள்ஸ் இடையில டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா டைவர்ஸ் தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் வந்து இருக்கும். டைவர்ஸ்க்கு அப்புறம் பெண்களாலும் சரி ஆண்களாலும் சரி ரீமேரி வந்து செஞ்சுக்கிறதுல விருப்பம் இருந்தா அது அவங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்கு. அதே மாதிரி தான் ஆக்டர் விஜய் டைவர்ஸ்க்கு அப்புறம் எகைன் வந்து ரீமேரி செஞ்சாலுமே யாருமே வந்து கேள்வி கேட்க போறதும் இல்ல. விஜயோட வைஃப் வந்து டைவர்ஸ் வேணும்னு மட்டும் கேட்கல, வீட்டுல வந்து வாழ்றதுக்கு இடம் வேணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு வர்த்தே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் பாத்தீங்கன்னா அவரோட பிள்ளைங்க ஹாஸ்டல்ல தனியா வீட்டுல தான் வந்து தங்கி இருக்காங்க. அப்போ இது ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி லைஃப் அரேஞ்ச்மெண்டே இல்ல. எல்லா வீட்லயுமே 1000 பிரச்சனை இருக்கும். இதையே நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இவ்வளவு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கும்போது த்ரிஷா கூட வெட்டிங் ஃபங்க்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ஷாக்கிங்கா தான் வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது உமன்ஸ் டே ஸ்டேஜ்ல ஏறி பெண்ணியும் பேசின கண்ணியம் இல்லாம த்ரிஷா கூட வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன்ல போறாரு அப்படின்னு இந்த சொசைட்டி அவர் எப்படி பார்க்கும் பாத்தீங்கன்னா, சிஎம் ஆகணும்னு கனவுல இருக்கிற விஜய் ஒரு நடிகையோட இப்படி வந்தா மக்கள் எல்லாருமே எப்படி பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க? இவர் வந்து சிஎம் ஆகணும்னு தாவைக்கால இருக்கிற நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிற இவருக்கு எதுவுமே தெரியாது. நிறைய பெண்கள் எல்லாமே வந்து ரொம்ப கடுமையா வந்து உழைச்சிட்டு இருக்கோம். அந்த ஒர்க்குக்கு வந்து விஜய் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவரோட ஒவ்வொரு ப்ராப்ளம்லயும் நிறைய தப்பு இருக்குது. அதுல எல்லாமே சப்போர்ட் பண்றோம். கரூர் விவகாரம் அதே மாதிரி ஜனநாயகம் பிலிம் ரிலீஸ்ல இருந்து நிறைய வழியில வந்து விஜய்க்கு வந்து பார்ட்டி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சேஞ்ச் வரும்னு நினைச்சுதான் நாங்க இதெல்லாமே பண்றோம். ஆனா விஜய் இப்படி ஒரு சேஞ்ச் வந்து கொடுப்பாரு அப்படின்னு திங்க் பண்ணனா ஷாக்கிங்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் காஜல் பசுபதி விஜய் த்ரிஷா அஃபேர் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உங்க ஃபேன்னு சொல்றதுக்கே அஷயமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த போட்டோஸ் வந்து பார்க்கும்போது சாதாரணமா ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் இல்ல, வேற ஏதோ இருக்குதோ அப்படின்ட்டு நமக்கே டவுட் வர மாதிரி தான் வந்து இருக்குது. நிறைய பேர் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. 2 பேர் பல வருஷமா தமிழ் சினிமால சேர்ந்து வந்து நடிச்சிருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கில்லி, திருப்பாச்சி, ஆதி இந்த மாதிரி நிறைய பிலிம்ஸ் இவங்களோட ஜோடி சூப்பர்பா வந்து இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால இவங்க ஒன்னா அந்த ஃபங்க்ஷன் கூட வந்திருக்கலாம். என்னதான் கொஞ்சம் பேர் வந்து சொன்னாலுமே இப்ப போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் ரிலேட்டடா அது இப்ப பெருசா எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சங்கீதா மென்ஷன் பண்ண ஆக்ட்ரஸ் இவங்க தானா அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தோணும். விஜய் டிவில ஃபேமஸா இருக்கிற நாஞ்சில் விஜயன் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். காரணம் தெரியாம இப்படி கிரிட்டிசைஸ் பண்றது சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பிக் பாஸ் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் காஜல் பசுபதி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. விஜயும் த்ரிஷாவும் இருக்கிற போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணி தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இது ரொம்ப தப்பு, நான் உங்களோட ரசிகை அப்படின்னு சொல்ல வெக்கமா இருக்கு அப்படின்ற மீனிங்ல இங்கிலீஷ்ல அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த போஸ்ட்டை நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி அது மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியால கண்டினியூஸா விவாதம் இந்த சம்பவம் ரிலேட்டடாக ஆக்டர் விஜய் வந்து சப்போர்ட் பண்றவங்களும் அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ற கொஞ்சம் பேர் சோஷியல் மீடியால கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன்ல வந்து என்கேஜா வந்து இருக்காங்க. ஒரு சைட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ வச்சு ஒருத்தரோட பர்சனல் லைஃப் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்புல இருக்கிறவங்க பிக் ஸ்டார்ஸ்னாலே அவங்க பிஹேவியர் சொசைட்டில வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சோ ஃபார் இந்த மேட்டர் பத்தி ஆக்டர் விஜயும் சரி ஆக்ட்ரஸ் த்ரிஷாவும் சரி
எந்த ஒரு ஒஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷனுமே வந்து கொடுக்கவே இல்லை. அதனால இந்த கான்ட்ரவர்சி இன்னும் ஃபியூ டேஸ்க்கு சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ற டாபிக் தான் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. விஜய் பத்தி மீம்ஸ், பிராங்க் வீடியோஸ் எல்லாமே அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. ஓல்டு மூவி சீன் யூஸ் பண்ணி கொஞ்சம் பேர் வந்து இன்டெரக்டா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீனை வந்து ஆக்ட்ரஸ் அம்பிகா நடிச்சிருப்பாங்க. ஒரு ஓல்டு மூவி சீன் தான் அது. அம்பிகா சீனை வச்சு சோஷியல் மீடியால அந்த வீடியோ வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோல அம்பிகா அவங்க புருஷனை பார்த்து, நீ வெளியே என்னதான் வந்து வேஷம் போட்டாலுமே வீட்டுக்கு பொண்டாட்டியா ஏமாத்திர துரோகியா தான் இருக்க, வீட்டில் இருக்கிற பெண்ணையே மதிக்காத நீ எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சுட்டு கொள்ற மாதிரி வந்து இருக்கும். அதை ஷேர் பண்ண ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னடா எல்லா பக்கம் அண்ணனுக்கு வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது அப்படின்னு இந்த ஸ்லோகன் எல்லாமே ஆட் பண்ணி விஜய் வந்து கலாய்க்கிற விதத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ண போய் வைரல் ஆயிடுச்சு. இதை பார்த்து ஆக்ட்ரஸ் அம்பிகா அதுக்கு வந்து எகெயின்ஸ்டா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து லாங் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போதான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன், தயவு செஞ்சு என்னோட ஃபோட்டோஸ் இல்லை, நான் நடிச்ச சீனை வச்சு யாரையுமே காயப்படுத்தவோ விமர்சிக்கவோ அவமதிக்கவோ பயன்படுத்தாதீங்க. எந்த ஒருத்தரோட பர்சனல் லைஃப் மேட்டர்லையும் நான் தலையிடுற இடத்துல இல்லை. அதே மாதிரி என்னோட சீன்ஸ் யூஸ் பண்ணி இப்படி வந்து கலாய்க்கிறது எனக்கு வருத்தமா இருக்குது. தயவு செஞ்சு இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அம்பிகாவோட இந்த போஸ்ட்டுமே சோஷியல் மீடியாவில் வைட்லி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. விஜய் அண்ட் த்ரிஷா பற்றி யார் என்ன சொன்னாலுமே சோஷியல் மீடியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. உமன்ஸ் டே அன்னைக்கு விஜய் பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குடும்ப விஷயத்தை கேட்டு நீங்க வருத்தப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்குது, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட பெலவட் வைஃபை வந்து துச்சமா வந்து பேசுனதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. விஜயோட நீலாங்கிற வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்ன சங்கீதா கோர்ட்ல வந்து கேட்டிருக்க கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல அண்டர் த பிரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்டர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருந்தா விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆக்டர் அண்ட் ஃபார்மர் எம்எல்ஏ எஸ்வி சேகர் வந்து சொல்லியிருந்தாரு. இதை பத்தி அவர் ஒரு மீடியால இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருப்பாரு. பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல விஜய் வந்து பேசும்போது எல்லாரோட வீட்லயுமே விஜய் வந்து இருக்காரு, நான் உங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு, தமிழக மக்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து நான் செய்யறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வைஃபையே வந்து டைவர்ஸ் பண்ற நிலையில் வந்து இருக்கிறாரு. ஸோ அதுல டைவர்ஸ் பண்ணதுக்கான காரணத்தையும் பார்த்தா விஜய்க்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அப்படின்னு அவரோட வைஃபை வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக வந்து பிடிக்கலன்னா டைவர்ஸ் செஞ்சுட்டு யார் வேணும்னாலுமே யாருமே வந்து மேரேஜ் செஞ்சுக்க முடியும். இப்படி வைஃப் இருக்கும்போது இன்னொரு ஆக்ட்ரஸ் கூட வந்து தொடர்பு அப்படின்றது இண்டிவிஜுவல் இமோரல் ஆக்ட், அந்த மனோபாவம் தான் விஜய் வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சங்கீதாவை மேரேஜ் பண்ணனப்போ விஜய் வந்து பெரிய ஆக்டர்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ வசதி எல்லாமே அப்போ இல்லை. அவங்கள மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே வந்துச்சு. வயசுக்கு வந்த மகனும் மகளும் இருக்கும்போது இதை எப்படி வந்து சுமூகமாக வந்து கையாளுறது அப்படின்றது விஜய்க்கு தெரியவே இல்லை. இதுவே இவருக்கு தெரியலனா தமிழகத்தோட பிரச்சனையை எப்படி இவர் வந்து தீர்த்து வைப்பார், விவசாய பிரச்சனை, மீனவங்களோட பிரச்சனை எல்லாமே எப்படி செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஆனால் சொந்த வீட்டு பிரச்சனையே இவரால் வந்து தீர்த்து வைக்க முடியல. சங்கீதாவை கோவப்படுத்துறதுக்காக வேண்டிய அந்த ஆக்டர்ஸ் கூட அதே கலர் ட்ரெஸ் போட்டு விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னா சொசைட்டில இவரோட பேர் வந்து எவ்வளவு அசிங்கப்படும் அப்படின்றது அவர் கொஞ்சம் கூட உணரவே இல்லை. அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல விஜய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால சங்கீதாவுக்கு மென்டல் டிஸ்ட்ரெஸ் தான் ஏற்படுத்தி இருக்கும். இதுக்கு வேற ஒருத்தர் வந்து மருந்தெல்லாம் தடவ முடியாது. டைவர்ஸ் ஆகிற வர, டைவர்ஸ்க்கு அப்புறமும் என்ன ஜீவனாம்சம் அது மாதிரி கோர்ட் ஆர்டர் வர சங்கீதாவுக்கு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே விஜய் தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி வந்து சொல்லியிருக்காரு. விஜய் வந்து நடந்துக்கிறத பார்த்தா பெண்களோட ஓட்டு வந்து இவர் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் இந்த சம்பவம் 3 பெரிய விஷயங்களை வந்து பேச வச்சிருக்குது. பார்த்திபனோட ஸ்பீச்சுக்கு த்ரிஷா வந்து ஒப்போஸ் பண்ணினாங்க. அதே மாதிரி விஜய் அண்ட் த்ரிஷா பத்தின ரூமர்ஸ், அது சினிமா, பாலிடிக்ஸ் அண்ட் பர்சனல் லைஃப் எல்லாமே மிக்ஸ் ஆகி பெரிய கான்ட்ரவர்சி வந்து மாறிடுச்சு. ஆனா ஒரே ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டோஸையும் ரூமர்ஸையும் வச்சு ஒருத்தரோட பர்சனல் லைஃபை வந்து டிசைட் பண்ண முடியாது. இப்போதைக்கு விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருக்குமே இந்த கான்ட்ரவர்சி பத்தி எந்த ஒஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்கல. அதனால இந்த டிஸ்கஷன் இன்னும் ஃபியூ டேஸ்க்கு வந்து சோஷியல் மீடியால வந்து கண்டினியூ ஆகலாம். இது வரைக்கும் நடந்த இந்த சம்பவத்தை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மட்டும் எல்லாரோட மனசுலயுமே வந்து நின்றுட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல சொன்ன ஒரு வார்த்தை ஒரு ஜோக்குக்காக பேசினது அது இப்போ இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்து மாறிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்திபன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு, இன்னொரு பக்கம் த்ரிஷா அவங்களோட மனநிலையை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கடையில சோஷியல் மீடியால ஒரு விஷயத்தை 1000 விதமா ட்விஸ்ட் பண்ணி ரூமர்ஸ் கிரியேட் பண்ணி அதை இன்னும் பெரிய கான்ட்ரவர்சி வந்து மாத்திடுச்சு. இதே நேரத்தில் ஆக்டர் விஜயும் சரி த்ரிஷாவும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் ரிலீஸ் ஆனது உடனே அதை வச்சு நிறைய பல கதைகள் வந்து உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு உண்மை ஒன்று இருக்குது. ஒரு போட்டோவை பார்த்தாலோ இல்லைன்னா ஒரு வீடியோவை பார்த்தாலோ ஒருத்தரோட முழு வாழ்க்கையுமே நாம வந்து தீர்மானிக்க முடியுமா என்ன? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம், ஒரு சாதாரண ஷோல கலந்துருக்கலாம். ஆனா நம்ம வந்து அதை பெரிய கதையா வந்து மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியால நடக்கிற ட்ரூத். ஒரு வேர்ட், ஒரு பிக்சர், ஒரு ரூமர் ஃபியூ ஹவர்ஸ்ல ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து விவாதமா மாறிடுச்சு. அதனாலதான் இப்ப எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் த்ரிஷா வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுக்காக வேண்டியதான் இந்த கான்ட்ரவர்சி இங்கே வந்து முடிஞ்சிடுமா, இல்ல இன்னும் பெரிய டர்னிங் பாயிண்ட் எதுவும் வருமா, உண்மை என்ன, ரூமர் என்ன, அதை வந்து டிசைட் பண்றதுக்கு இன்னும் ஃபியூ மோர் டேஸ் வந்து ஆகலாம். ஆனா இந்த ஒரு சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை வந்து சொல்லி இருக்குது. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸ்னாலுமே அவங்களும் மனுஷங்க தான், அவங்களோட பர்சனல் லைஃப் இமோஷன்ஸ்க்கு எல்லாமே ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்றது. இனி இந்த மேட்டர் வந்து எங்க போகும், விஜயும் த்ரிஷாவும் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்களா? இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வர வரைக்கும் இந்த கான்ட்ரவர்சி இன்னும் சோஷியல் மீடியால பேசிட்டே தான் வந்து இருக்க போறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.